எந்த ஒரு பொருளையும் நிறுவுவது அதன் தரத்தை உயர்த்தவோ அல்லது சீர்குலைக்கவோ செய்யும். ஏசிபியை முறையாக நிறுவுவது கட்டிடத்தின் முகப்பை அழகாக காட்டுவது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு கலைநயத்தையும் சேர்க்கிறது. சரியான சிலிகான் கொண்டு செய்யப்படும் பொருத்துதல் முகப்பை பல ஆண்டுகள் நீடிக்கச் செய்கிறது. இந்த வீடியோவில் சிலிகானுடன் செய்யப்படும் FRACP இன் வழக்கமான பொருத்தும் முறையை காண்பிக்கிறோம். நாம் என்ன உறுதியளிக்கிறோமோ அதை நிறைவேற்றுவோம். முதலில் விவா FRACP ஐ தேவையான அளவுகோலுக்கு வெட்டுங்கள். வி குழியை உருவாக்க ACP இன் விளிம்பிலிருந்து 25 மில்லிமீட்டர் இடைவெளி எப்போதும் விடவும், 4 மில்லிமீட்டர் மற்றும் 6 மில்லிமீட்டர் தடிமன் ACP-க்கு தேவையான வி குழியை பெற D4 ரோட்டிங் சக்கரத்தை தேர்ந்தெடுக்கவும். 90 டிகிரி வரை ACP தாளை வளைக்கவும். ரூட்டிங் மேற்பரப்பு சமமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். உற்பத்தி பணியின் போது கீறல், வளைவை தவிர்க்க ரூட்டிங் செய்யும் போது மைய பகுதி மேல் சுருள் தடிமனில் பாதியாக இருக்க வேண்டும். பள்ளம் செய்த பிறகு 90 டிகிரி வளைவுகள் வர மெதுவாக அழுத்தவும். 4 சந்திப்புகளிலும் 25 மில்லிமீட்டர் ஆங்கிள் கிளீட்டை ரிவெட் கொண்டு பொருத்தி மூலைகளை சீல் செய்ய இணைக்கவும். இப்போது மடிப்பு முறை. தேவையான அளவு சட்டகம் அமைத்து நீர்மட்டம் பார்த்து பொருத்தவும். இப்போது பாதுகாப்பு படலத்தில் உள்ள அம்பு திசைப்படி பேனலை நிறுவ ஆங்கிள் கிளீட்டை சட்டகத்தில் திருகுடன் பொருத்துங்கள். பேனல்களுக்கு இடையேயான இடைவெளியையும் வெப்ப விரிவாக்க இடைவெளியையும் மீண்டும் சரிபார்க்கவும். குறைந்தது 3-4 மில்லிமீட்டர் இடைவெளி தேவை. பாதுகாப்பு உரையை மெதுவாக நீக்கவும். கவனிக்கவும், பேனல் பொருத்திய 45 நாட்களுக்குள் பாதுகாப்பு படலத்தை அகற்றவும். பேனல் ஓரங்களில் மாஸ்கிங் டேப் ஒட்டி கரைபடியாத சீலண்ட் கொண்டு இடைவெளியை நிரப்பவும். பேனல்களின் உள் இடைவெளியை நிரப்ப பேக்கர் ராடையும் பயன்படுத்த பரிந்துரைக்கிறோம். உலர நேரம் கொடுங்கள். மாஸ்கிங் டேப் அகற்றப்பட வேண்டும். விவா அலுமினியம் காம்போசிட் ஷீட்கள். நாங்கள் உறுதியளிப்பதை நிறைவேற்றுவோம்.